அனைவருக்கும் வணக்கம். நம்ம வாழ்க்கையில் நிறைய முடிவுகள் எடுப்போம். அந்த முடிவுகளில் ரொம்ப முக்கியமாக தேங்கி நிற்கிற விஷயம் எங்கன்னு கேட்டிங்கன்னா, அதில் ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த சந்தேகம் மட்டும் இல்லாமல், இல்லை நீ கரெக்டாக தான் முடிவு எடுத்திருக்க அப்படின்னு ஒருத்தர் நம்மக்கிட்ட வந்து சொல்லி அதுக்கு சப்போர்ட்டிவாக நின்னார் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்துக்கு போகலாம். உதாரணத்துக்கு 5ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு பையனுக்கு தன்னுடைய எடுத்த முடிவில் மிகப்பெரிய சந்தேகம். 6ஆம் கிளாஸு இந்த கிராமத்திலே படிக்கக்கூடாது, வேறு டவுனுக்கு போய் நல்ல ஸ்கூலில் படிக்கணும்னு ஆசை. அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்கிறான். அவங்க அம்மாவுக்கு ரொம்ப அழுகையாக வருது. தேம்பி தேம்பி அழுகுறாங்க. குடும்ப உறவுகள் எல்லாமே கஷ்டப்படுறாங்க. அவங்க அப்பா அந்த பையனை உட்கார வச்சு, அவங்க அம்மாவையும் பக்கத்தில் உட்கார வச்சு ஒரு கலீல் ஜிப்ரானுடைய கவிதையை சொல்லி அந்த பையனுடைய முடிவுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக பேசுகிறார். அந்த கவிதை என்ன அப்படின்னா, உங்கள் குழந்தைகள் உங்கள் குழந்தைகள் அல்ல, உங்கள் மூலமாக வந்தவர்கள் அப்படின்னு அந்த அம்மாவுக்கு புரிய வைக்கிறாங்க. அந்த கவிதையை கேட்டு அவங்க அம்மாவுக்கு அந்த சின்ன பையன் எடுத்த முடிவுக்கு சந்தோஷமாக இருக்குது. அந்த பையனையும் அந்த பையன் கூட போகதா இருந்த ஒரு 2 பேரையும் சேர்த்து கூட்டிகிட்டு போய் அப்பா மசூதியில் போய் சாமி கும்பிட்டு அந்த பசங்க 3 பேரையும் சேர்த்து அந்த ஊருடைய ரயில்வே ஸ்டேஷனில் போய் நிற்கிறார். ரயில் கிளம்ப போகுது. கிளம்ப போகிற நேரத்தில் எங்கள் அப்பா எனக்கு சொன்ன வார்த்தை என்னை வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போச்சுன்னு அந்த பையன் பிற்காலத்தில் சொன்னான். அந்த வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்ணு, நீ எடுத்த முடிவு ரொம்ப நல்ல முடிவு. உன்னுடைய உடலுக்கு வேணால் இந்த கிராமம் சோறு போட்டுக்கலாம், உன்னுடைய உள்ளத்துக்கும் உன்னுடைய ஆன்மாவுக்கும் உன்னுடைய கனவுக்கும் இந்த கிராமம் சோறு போட முடியாது. அதனால் நீ எடுத்த முடிவு மிகச்சிறந்த முடிவு. நீ மிகப்பெரிய ஆளாக வருவ என் செல்லமே அப்படின்னு எங்கள் அப்பா என்கிட்ட சொன்ன, நான் முடிவு எடுத்த விஷயத்துக்கு சப்போர்ட்டிவாக நின்னதுனால தான் நான் மிகப்பெரிய ஆளாக மாறினேன் அப்படின்னு அந்த பையன் பிற்காலத்தில் சுயசரிதத்தில் எழுதுனா. அந்த அப்பாவின் பெயர் ஜெயினுல்லாபுதீன். அந்த பையன் இருந்த கிராமம் ராமேஸ்வரம். அந்த பையனின் பெயர் ஏபிஜே அப்துல் கலாம். நன்றி, வணக்கம்.